எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. சமீபத்தில் மார்க்கெட் ஒரு 25,600லேருந்து திருப்பி 24,500 பக்கமாக வந்திருக்கு இல்லையா? எஃப்ஐஐ செல்லிங் அதிகமாக இருக்கு. ஸோ செப்டம்பர்லேருந்து போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. தொடர்ந்து எஃப்ஐஐயோட செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறேன். ஸோ எஃப்ஐஎஸ் நிறையா விற்கிறதுனால ஸ்டாக்ஸ் நிறையா கீழே வந்திருக்குங்க. ஸோ என்னுடைய மெயின் லிஸ்ட்டு, என்னுடைய வாட்ச் லிஸ்ட் இது ரெண்டையுமே கொஞ்சம் ஷஃபிள் பண்ணியிருக்கேன் நான் கன்சிடர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த பதிவில் அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட்டு மெயின் லிஸ்ட்டை பார்ப்போங்க. மெயின் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா IndusInd பேங்கை தொடர்ந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது 860லேருந்து திருப்பி 780, 90க்கு வந்துருச்சு. புக் வேல்யூ விட இப்பயுமே கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. புக் வேல்யூ 830 ஆர் 840 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. புக் வேல்யூவை உடனே கிராஸ் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. மார்க்கெட்டும் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, தென் பேங்க்கும் ப்ரெஷர்ல இருக்கு. ஸோ உடனே மேலே போறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இன்னும் 2 வருஷம் ஆகுங்க டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் புக் வேல்யூக்கு கீழே தான் சுத்திட்டு இருக்கும், இல்லை புக் வேல்யூ வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே வரும். ஸோ எப்போ எல்லாம் கீழே வருதோ அப்பெல்லாம் நான் கன்சிடர் பண்ணுவேன். அடுத்து ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட 100 rupees கீழே இறங்கி இருக்குங்க. 510 or 15 நினைக்கிறேன். இப்போ போன வாரத்தில் ஒரு 408 கூட வந்தது. ஸோ தொடர்ந்து 1-2 கன்சிடர் பண்ணலாம். நல்ல டிவிடெண்ட் பே அவுட் நம்மளுக்கு கிடைக்கும். பிஸ்னஸ் லார்ஜ் கேப் 5,000 crore ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு டிஃபென்சிவ் எலமெண்ட்டாக ஐடிசியை பார்க்குறோம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4th quarter 3rd quarterல ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ஷேர் பிரைஸ் 900 வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்க. அதனால ஷேர் பிரைஸ் ஒரு 12% பக்கமா அதோட பீக்ல இருந்து ஆல் டைம் ஹை போய் தொற்று மறுபடியும் ஒரு 12 to 15% கீழே இறங்கி வந்திருக்குங்க. 900 வரைக்கும் போச்சு அப்படின்னா எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். தொடர்ந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா 18 or 19 டைம்ஸ்ல தான் இருக்கு. கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். அடுத்த ஹீரோ மோட்டர் கார் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ண ஆரம்பிச்ச ரேஞ்ச் 4,300 400ங்க. நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 3,600 வரைக்கும் போச்சு. தொடர்ந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ 4,500 தாண்டி வந்துருச்சு. ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் போறதுக்கு வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டா நல்லா தாங்க இருக்கு. 18 or 19 டைம்ஸ் தான் இருக்கு. பட் 4,000ல கன்சிடர் பண்ணவங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற கேள்வி வருங்க. நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். எப்பெல்லாம் குறையுதோ, திடீர்னு ஒரு 200-300 ரூபா குறையுங்க, குறைஞ்சிட்டு தான் மறுபடியும் ஏறும், ஒரே அடியா மேல போகாது. ஸோ குறையிற அன்னைக்கு ஏற்கனவே கன்சிடர் பண்ணவங்க கன்சிடர் பண்ணலாம். நானும் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் சினாரியோ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப 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 லாங் டேர்ம். எஃப்ஐஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. செப்டம்பர் 2023 இருந்து அவங்க ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. 450ல இருந்தது, இப்போ 430க்கு வந்திருக்கு. ஆல் டைம் ஹைனா ஒரு 610க்கு பக்கமா இருந்ததுங்க. புக் வேல்யூ ஒவ்வொரு வருஷமே ஒரு 10% ஏறுது. இப்போ புக் வேல்யூ பார்த்தோம்னா ஒரு 589 பக்கமா இருக்கு. ஸோ புக் வேல்யூ கம்பேர் பண்றப்ப இப்பயுமே டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல தாங்க இருக்கு. பொறுமை அதிகமா வேணும். ஒரு நண்பர் கூட கமெண்ட்ல எழுதியிருந்தாரு, நான் 550ல இருந்து 430 வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணி இப்போ என்னோட ஆவரேஜ் 500 பக்கமா இருக்கு. பொறுமை ரொம்ப எனக்கு சோதிக்கப்படுது தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. பொறுமையா தாங்க இருக்கணும். நல்ல வேல்யூ அன்லாக் இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா. அடுத்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. போன வருஷம் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. என்ன இப்போ பெர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியல அப்படின்னா இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வட்டி விகிதங்களை குறைச்சதுனால டெபாசிட்ஸ்க்கு நிறைய இவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. இவங்க கொடுத்த கடன் எல்லாத்துக்குமே வட்டி விகிதங்கள் குறைஞ்சிருச்சு. அதனால இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கம்மியா இருக்கு. இதுவும் ஒரு வருஷத்துல சரியாயிரும் அப்படின்னு சொல்லி PR சேஷாத்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. புக் வேல்யூ விட கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு தூரம் போகும், 100க்கு போகுமா 200க்கு போகுமா அப்படிலாம் நிறைய கேள்விகள் வருங்க. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா ஒரு 1.5 டைம்ஸ் புக்குக்கு போனாலே எனக்கு நல்ல ப்ராஃபிட் தான் அப்படின்னு நினைக்கிறேங்க. இப்போ 35 or 36 புக் வேல்யூ இப்போ 30க்கு பக்கமா இருக்கு. 1.5 டைம்ஸ் புக் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 50 to 55 போனாலே நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்து நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா இப்பயும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 10க்கு பக்கமாக தான் இருக்கு. ஷேர் பிரைஸ் 1000க்கு மேலே போயிட்டு இப்போ மறுபடியும் 800க்கு வந்திருக்கு. மேபி 600 கூட டச் பண்ணலாம். நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். சமீபத்தில் நாட்கோ ஃபார்மா சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணாங்க ஒரு 2,500 கோடிக்கு பக்கமா. இப்பயுமே கேஷ் பாசிட்டிவ்ல இருக்கிறாங்க, டெட் ஃப்ரீ, ஒரு மிட் சைஸ் கம்பெனி. நம்ம ஒரு நல்ல மிட் சைஸ் கம்பெனியை பிடிச்சி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது லார்ஜ் சைஸ், அதாவது லார்ஜ் கேப் ஆகுறப்ப நம்மளுக்கு நல்ல வேல்யூ அன்லாக் இருக்கும். சமீபத்தில் அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸோட முடிவு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட்டபிலிட்டி குறைஞ்சிருந்தது. கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 2 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து நம்மளோட மெயின் லிஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஐடி கம்பெனி விப்ரோ மட்டும்தாங்க. 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ TCS, இன்ஃபோசிஸ், HCL, டெக் மஹிந்திராலாம் கம்பேர் பண்றப்ப இது எனக்கு சீப்பா தெரிஞ்சது. அதனாலதான் இதை நான் மெயின் லிஸ்ட்ல தொடர்ந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன்.
குறிப்பா 250க்கு கீழே எப்பெல்லாம் வருதோ அப்ப எல்லாம் நான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் பார்த்தோம்னா ஒரு 210 205 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. பட் 18 டைம்ஸ் ஏர்னிங்ஸே வந்து நல்ல கன்சிடரபிள் லெவல் தான். ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் கீழே வந்தால் தான் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நிறைய ஸ்டாக் நம்ம கன்சிடரே பண்ண முடியாதுங்க. அடுத்து கர்நாடகா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா புக் வேல்யூ ஒரு 300க்கு பக்கமா இருக்குங்க. இப்போ 170 or 75 ரேஞ்சில் இருக்கு. இதுவும் டிஎம்பி மாதிரி டிஸ்கவுண்டட் ரேட்ல தாங்க இருக்கு. சமீபத்தில் கம்பெனியோட எம்டிசி ராகவேந்திரா அவர்கள் நாங்கள் வந்து இப்பயுமே ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல தான் இருக்கோம், டர்ன் அரவுண்ட் பண்ணிடுவோம், பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயின் லிஸ்ட்ல அடுத்து என்னன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் புதுசாக மறுபடியும் உள்ள வந்திருக்குங்க. 77 வரைக்கும் போனதுனால நான் மெயின் லிஸ்ட் விட்டு வெளில எடுத்துட்டேன். பட் நான் கன்சிடர் பண்றதுக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. பிரைஸ் டு புக் 1.4 பக்கமா வந்திருக்கு. ஸோ அதனால நான் மறுபடியும் மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அடுத்தது பெட்ரோநெட் எல்என்ஜியை பத்தி நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். 300 கீழே வந்தாலே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 270 வந்துருச்சு. என்னோட ஆவரேஜ் ஷேர் பிரைஸ் 200ங்க. அது வரைக்கும் போறதுக்கு வெயிட் பண்ண முடியாது, அது போகுமாலாம் எனக்கு தெரியாது. பட் 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். கம்பெனி வந்து கடன் வாங்கி எக்ஸ்பேன்ஷன் ஆக்டிவிட்டியை பண்ற மாதிரி தெரியுது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் இருக்கு அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, ரெவன்யூ க்ரோத் இருக்கும் லாங் டேர்ம்ல. ஸோ 11 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் 2.5 பக்கமா இருக்கு. நம்ம பிரைஸ் டு புக்கை பார்க்க முடியாது இந்த பிசினஸ்ல. பட் பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ். லிக்விட் ஃபார்ம்ல நேச்சுரல் கேஸ் வரும், ரீகேசிஃபை பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. ஸோ இந்த பிசினஸும் எனக்கு பிடிச்சிருக்கு, வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. அதனால நான் மறுபடியும் இதை மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். தென் முத்தூட் மைக்ரோஃபின் புக் வேல்யூக்கு கீழே இருக்கு. நம்ம ஏற்கனவே கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ புதுசா முத்தூட் மைக்ரோஃபினை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 27ல எங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை நாங்கள் 20,000 crore ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் கோல்ட் லோன் ஃபினான்ஸ்குள்ளேயே நாங்கள் என்டர் ஆகும். அதாவது எங்களோட பேரண்ட் கம்பெனி முத்தூட் ஃபின்காப்போட சேர்ந்து நாங்கள் கோல்ட் லோனை டிஸ்பர்ஸ் பண்ணுவோம். தென் லோன் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட லோன் புக்ல செக்யூர் லோனோட பெர்சன்டேஜ் நாங்கள் கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புக் வேல்யூ கீழே இருக்கிறதுனால இதை நான் மெயின் லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். தென் டாடா கெமிக்கல்ஸ் 1000க்கு மேலே போச்சு. இப்போ மறுபடியும் பிரைஸ் டு புக் 1 கிட்ட நெருங்கி வருதுங்க. 1.1 கிட்ட இருக்கு. ஸோ கன்சிடர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு மறுபடியும் கிடைச்சிருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆல் டைம் ஹைல இருந்து 50%க்கு மேல கீழே இறங்கி வந்திருக்கு. அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 10 to 20% தான் கீழே விழுந்திருக்கு. மார்க்கெட் வந்து அதுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணி ஷேர் பிரைஸை கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள் ரெண்டுமே தனித்தனியா ஸ்பிளிட் ஆயிரும். பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ஹீரோ யாரு? JLR. கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஹீரோ யாரு? இப்ப சமீபத்துல இன்டர்நேஷனல் பிசினஸ் ஒன்று அக்யர் பண்ணாங்க இல்லையா? ஏற்கனவே இந்தியாவில் அவங்க ஹீரோ தான், இப்ப இன்டர்நேஷனல் பிசினஸ் வேற அக்யர் பண்ணியிருக்காங்க இவிகோ. ஸோ டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டர்நேஷனல் லெவல்ல எக்ஸ்பான்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரீபியன்ல கூட அவங்க சமீபத்தில் பிசினஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. தென் சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ நல்ல டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. தொடர்ந்து நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அடுத்து என்னோட வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் அமர் ராஜா எனர்ஜி. நான் ஏற்கனவே லோயர் லெவல்ல கன்சிடர் பண்ணேன். பட் ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்னா 1000 கீழே பார்க்கலாம்னு சொன்னோம். ஸோ நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபியூச்சர்ல மெயின் லிஸ்ட்லேயே நான் ஆட் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்து பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான். செப்டம்பர் 2024ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் குறையும் எதிர்பார்க்கிறேன். 275 to 300 ரேஞ்சில் வந்தா நான் மறுபடியும் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சிப்ல வந்து 24 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. நம்ம வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸை மெயின் லிஸ்ட்ல இருந்து வாட்ச் லிஸ்ட்க்கு மூவ் பண்ணிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு. சிப்ல வந்து 23 or 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். நம்மளுக்கு 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல பார்ப்போம் அப்படின்றதுனால ஜைடஸை தூக்கி இங்கிட்டு போட்டேன், வாட்ச் லிஸ்ட்ல போட்டேங்க. அடுத்து ஃபெடரல் பேங்கை நான் வாட்ச் லிஸ்ட்ல புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழே வந்திருக்கு. பட் நான் பெரிய ஃபால் எதிர்பார்த்தேங்க. ஒரு 170 or 175 ரேஞ்சுக்கு வரும்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு கீழே இறங்கல. மார்க்கெட்ல ஒரு நாள் என்னைக்காவது பயங்கரமா அடிச்சாங்கன்னா அன்னைக்கு கீழே வரும், அன்னைக்கு பார்ப்போம். அடுத்து GM பீவரேஜ் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட் நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி காட்டல. பட் வேல்யூவேஷன் நல்லா இருக்கு. தென் HGS பொறுத்த வரைக்கும் லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. பட் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, PE கிடையாது. பட் பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா ஒரு 0.4 பக்கமாக தான் இருக்கும். ஸோ டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல இருக்கு. தென் இன்ஃபோசிஸ் 23 or 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. நம்ம விப்ரோ மெயின் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். இன்ஃபோசிஸ் கண்டிப்பா எனக்கு வேணுன்றவங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்க மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கோம். டிசிஎஸ்ஐ ஏன் வந்து வாட்ச் லிஸ்ட்ல வைக்கல அப்படின்னு சொல்லி கேள்விகள் வரும். டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் நல்லாவே கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஒரு 2700 ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். நான் கன்சிடர் பண்றதுக்கு வரல அப்படின்னா பரவாயில்ல, விப்ரோ இருக்கு. பட் விப்ரோவுக்கு ரொம்ப லாங் டேர்ம் ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தென் L&T 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியர்ஸ் இருக்கிறாங்க.
சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல போய் மாட்டிக்கிறதுக்கு எல்என்டியவே நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம். அடுத்து ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் தொடர்ந்து வாட்ச் லிஸ்ட்ல இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. பிரைஸ் டு புக் கம்மியாக தான் இருக்கு, ஒன்னை விட கம்மியாக தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. அடுத்து ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. இப்பதான் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டிருக்காங்க 230 பெர் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேர் பிரைஸே வந்து ஒரு 250 கிட்ட தான் இருக்கு. டேர்ன் அரவுண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். ரொம்ப பொறுமையா இருக்கணும். அடுத்து டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துருச்சுங்க. 32 டைம்ஸ் போயிட்டு இப்போ கீழே இறங்கி வந்திருக்கு. ரினியூபிள்ஸ் பவர் செக்டார் பிரியர்கள் எல்லாமே வந்து டாடா பவரை பார்க்கலாம். த்ரெஷ்ஹோல்டு தொட்டிருக்கு. எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணா கீழே இறங்க 1-2 கன்சிடர் பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் இப்பயுமே கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு. சமீபத்தில் டிவிடெண்ட் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். லாஜிஸ்டிக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் டீசென்டான வேல்யூவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, 0.3க்கு பக்கமா இருக்கு. இந்த 0.3 டெட் டு ஈக்விட்டி இல்லை அப்படின்னா இதை மெயின் லிஸ்ட்லயே ஆட் பண்ணியிருப்பேன். ரொம்ப மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்றது நல்லது. இது போக நிறைய நண்பர்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா பல நிறுவனங்கள் பத்தி. அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுல ஒரு 83 கம்பெனிஸ் இருக்கு. அவங்க கேள்விகள் கேட்டது போக ஒரு 25 to 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லாம் இருக்கும்ல நிறைய நிறுவனங்கள், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், அது எல்லாத்தையுமே அந்த வெயிட் அண்ட் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மெயின் லிஸ்ட்ல ஒரு 14, இந்த வாட்ச் லிஸ்ட்ல ஒரு 13, தென் இந்த வெயிட் அண்ட் வாட்ச்ல ஒரு 83, இது எல்லாத்தையும் சேர்த்தா ஒரு 110 ஸ்டாக் வரும். ஒவ்வொரு ஸ்டாக்கும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் எவ்வளவு, டெட் டு ஈக்விட்டி எவ்வளவு, பிரைஸ் டு புக் எவ்வளவு, ப்ரொமோட்டர்ஸ் யாரு, எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே நீங்க ஒன்னா எடுத்து ரிசர்ச் பண்ணுங்க. குறிப்பா இந்த வெயிட் அண்ட் வாட்ச்ல இருக்கிற ஒரு 83 ஸ்டாக்ஸ் வந்து எல்லாத்தையுமே இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல பாத்தீங்க அப்படின்னா அதுல லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கும். அதை பார்த்து நீங்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.